கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான நல்ல நாளிலும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆளுகை செய்து வழிநடத்துவாராக. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, கடந்து போன வாரம் முழுவதும் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து எத்தனையோ பேருக்கு இல்லாத நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களை கொடுத்திருக்கிறீர். இம்மட்டுமாக நீர் எங்களுக்கு கொடுத்து நல்ல ஜீவன் சுகத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வாரத்திலும் உம்முடைய கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும். இந்த வாரத்திற்கு வேண்டிய எல்லா விதமான பாதுகாப்பை நீர் எங்களுக்கு தருவீராக. உம்மை தொழுது கொள்ளுவனமாக உம்முடைய பொற்பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆளுகை செய்யும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு எல்லா பலனையும் கிருபைகளையும் தருவீராக. ஆராதனை முழுவதையும் நீரே பொறுப்படுத்தி வழி நடத்தி தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே. ஆண்டவருக்கு மாட்சி உண்டாகவும் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் எழுந்திருந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 9வது பாடலை பாடுவோம். களி கூறுவோம் கர்த்தர் நம் பட்சமே. கீதங்களும் கீர்த்தனைகளும் 9வது பாடல். Yeah.
நிலைக்கும் இதுமே மெய்யே. கர்த்தர் நம் பற்றும், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயம். யார் இருக்க வல்லோர்? யார் 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 இருக்க வல்லோர்? யார் வல்லோர்? நிலைத்திருப்போம் கர்த்தரின் கட்டிலில், அதால் நித்திய ஜீவனுண்டாம். பற்றும் மேலையே தம் வல்ல கரத்தில் வைத்தென்றும் பாதுகாப்பாராம். கர்த்தர் நம் பற்றும், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயம். யார் இருக்க வல்லோர்? யார் 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 இருக்க வல்லோர்? யார் வல்லோர்? ஆமென். நின்ற வண்ணமாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக. துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தை நீதியும் செய்வானையாகி அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் நீதிகளை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவன் கேட்கும் வழிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வேளையிலும் பாவங்களை அறிக்கை செய்வது நமது கடமையாக இருக்கிறது. பாவம் செய்கிற ஆத்துமா அது ஒன்றுக்குமே உதவாது. அறிந்தோ அறியாமலோ நான் பாவத்தை செய்திருந்தால் என்னை மன்னியும் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி மன்னிப்பு கோருகிற பிள்ளைகளாக அமைதியாக இறைவனை நோக்கி பார்ப்போம். யாவரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து, இறைவனே என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று சொல்லி பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே என்கிற பாடல் மூலமாக அதை பாடும் பொழுது நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்வோம். தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நல்ல நேசராக வந்து என்னை நீரெல்லை பார்த்தீ
காத்திடு என்றே உன் காயமாறிடும் என்றே நம்பிக்கையோடே நீ வந்தார் துணையாக இருப்பேன் என்றே நம்பிக்கையோடே நீ வந்தார் துணையாக இருப்பேன் என்றே பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே ஊனிலை உருக்கிட வேண்டும் உள்ளொளி பெருக்கிட வேண்டும் ஊனிலை உருக்கிட வேண்டும் உள்ளொளி பெருக்கிட வேண்டும் உம்மாவியை தர வேண்டும் எம் நெஞ்சம் மகிழ்ந்திட வேண்டும் உம்மாவியை தர வேண்டும் எம் நெஞ்சம் மகிழ்ந்திட வேண்டும் பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே நேசராக வந்து என்னை மீட்டீரே நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே பாவங்களை அறிக்கை செய்த பிள்ளைகள் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கி விட்டார். தேவரீரின் பாவத்தின் தோஷத்தை நீர் மன்னித்து விட்டீர் என்று சொல்லி கர்த்தரினுடைய பாவம் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார் என்று சொல்லி நாம் யாவரும் பாவ நிச்சயத்தின் பலனை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நாம் யாவரும் சேர்ந்து ஒரு பாடலின் மூலமாக இந்த பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பாவத்தின் சுமை அகற்றி கொடும் பாதாள வழி விலக்கி பாவத்தின் சுமை அகற்றி கொடும் பாதாள வழி விலக்கி பரிவாக நம்மை கருணீட்டி காத்த பரிசுத்த தேவனவரே அல்லேலூயா. பரிவாக நம்மை கருணீட்டி காத்த பரிசுத்த தேவனவரே கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடே சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடே நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார். நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார். இது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே அல்லேலூயா. இது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஜெபம் பண்ண கடவோம். மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக,
உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்வது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்றுதாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையுண்டு ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் இடையிலே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ. அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் நம்முடைய இரட்சகரின் கண்மலையை சங்கீதம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்து சங்கதிக்குள்ளாக வந்து சங்கீதம் ஆர்ப்பரித்து பாட கடவோம். தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையிலோக்கிறாரே. பர்வதங்கள் உயரங்களோ அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரை உண்டாக்கினார். வெட்டாந்தரையோ அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிலே கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன். நாம் அவரை ஜனங்களும் அவரை கைக்குள்ளான ஆடுகளும். ஆமென். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகி அநாதருக்கு முன்ன போதும் சோதனையில் நான் நடந்தது போல உங்களை கடிலே படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். ஆரோசித்து அவர்கள் இருடுகளில் அழியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய பேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக.
வேத பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பொதுவான வேத பாடம் எபிரியருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் முடிய. எபிரியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் எவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேர்வுகளுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கணைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுக்குள்ளே நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குப்பதத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் சத்தம் என்ற எண்ணத்திற்கு ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையுள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பொதுவான வேத பாடம் வாசித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்திருந்து நம்முடைய அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாகுமரித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்து எழுந்தள்ளினார். பரமத்திற்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய தேவன் வாசலில் இருக்கிறார். அவர் எல்லோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபை, பரிசுத்த ஐக்கியம், பாவ மன்னிப்பு, சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். உட்காருவோம். செய்திக்கு ஆயத்தமாக யாவரும் கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக இறைவனை நோக்கி பார்ப்போம். பாரீரரு நோதயம்போ உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சுத்த பெருவெள்ளை இரைச்சல் போலே, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்த பெருவெள்ளை இரைச்சல் போலே,
Sare Saronin Rojavo Lili Bospamoma பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களோடு நீர் பேசும் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு மிகுந்த புரோஜனமுள்ளதாக இருக்கு. நீதியின் பாதையிலே எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் தருமையான நாட்களிலும் கூட அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபை இம்மட்டுமாக நம்மை தாங்கி வழி நடத்தினதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த பரிசுத்தமான நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே வந்து இந்த பரிசுத்த நாளை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் வந்திருக்கிறோம். ஆண்டவர் உங்கள் யாவருக்கும் நல்ல தீர்க்காயிலையும் நல்ல பலனையும் கிருபைகளையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவருக்கும் நல்ல நீடித்த நாட்களை பெருகச் செய்வாராக. இந்த நாளிலும் கூட மாறுகின்ற உலகத்திலே ஒரு மாறாத விசுவாசமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையிலே நாம் சற்று நேரம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகம் வேகமான வளர்ச்சியிலே வளர்ந்து பெருகி கொண்டிருக்கிறது. அதே வேளையிலே எவ்வளவுதான் வளர்ந்து கொண்டிருந்தாலும் விசுவாசத்திலே நாம் உறுதியாக நிற்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எனவே இந்த மாறுகின்ற இந்த உலகத்திலே நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்கிற ஒரு காரியத்தை சிந்தித்து ஆண்டவரிடத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். திருமறையிலே எபிரேயரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது எபிரேயர் 11:8 விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த அருமையான வார்த்தையை சிந்திக்கும் பொழுது ஆபிரகாம் எவ்வளவு ஒரு பெரிய விசுவாசத்தில் இருந்தான் என்று சொல்லி அழகாக போடப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தை நாம் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது இது ஒரு மாறுகின்ற உலகமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி பாதையை பார்க்கும் பொழுது வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே மனிதனுடைய அறிவு பெருக்கத்தினாலே பல மாறுதல்களை இந்த உலகம் அடைந்து கொண்டிருக்கிறது. ஆரம்ப நாட்களை பார்த்தோம் என்று சொன்னால் கற்காலத்திலே வாழ்ந்த பிள்ளைகள் உண்டு. அந்த கற்காலத்திலே வாழ்ந்த பிள்ளைகள் கிறிஸ்துவுக்கு முன் 8000 வரையிலும் கற்கால மனிதர்களாகவே இருந்தார்கள். அவர்களை பார்க்கும் பொழுது பாறையினுடைய கற்களை கொண்டு அவர்கள் எல்லா காரியத்தையும் செய்து கொண்டு வந்தார்கள். அதன் பிறகு இடை கற்காலம் என்று சொல்லி வந்தது. கிறிஸ்துவுக்கு முன் 8000 முதல் 9000 வரை அந்த காலங்களை பார்க்கும் பொழுது இந்த காலங்களிலே கால்நடைகளை வளர்த்து வந்தார்கள், பயிரிடுதல் தொழிலை செய்து வந்தார்கள். அவ்வளவுதான் அவர்கள் செய்தார்கள். அதன் பிறகு புதிய கற்காலம் என்று சொல்லி வருகிறது. அந்த காலத்தை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்கு முன் 4000 ஆண்டிலிருந்து 1800 ஆண்டு வரை இருக்கிறது. இந்த காலத்திலே வாழ்ந்த மக்களை பார்க்கும் பொழுது கிராம சமுதாயம் உருவானது. மண் பாண்டங்கள், இறந்தவர்களை அடக்கம் பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு வளர்ந்தார்கள். ஆனால் புதிய கற்காலத்திற்கு பிறகு இந்த உலோக காலம் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவுக்கு முன் 1800 இருந்து 1000 வரைக்கும் பார்க்கும் பொழுது உலோகங்களை அவர்கள் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். அது வளர்ந்து 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 இன்றைக்கு ஒரு கம்ப்யூட்டர் காலத்திலே எல்லாம் மிகவும் வேகமாக ஒரு வளர்ந்த நிலையிலே நாம் எல்லாரும் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் எது எதுவாக இருந்தாலும், எவ்வளவுதான் இந்த உலகம் மாறுபட்டாலும், இன்றைக்கு அந்த மாறுகின்ற உலகத்திலே கூட விசுவாசத்தை விடாத பிள்ளைகளாக இருக்க வேண்டும்.
அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். மனிதனுடைய அறிவு வளர்ச்சி மிகவும் வேகமானது தான். ஆனாலும் இறைவன் என்று ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடாயிருந்தும் மனிதன் தன் அறிவின் பலத்தால் அறிவு திறமையால் கடவுளை பார்த்தே என்ன செய்கிறாய் என்று கேட்கும் காலமாக அது இருக்கிறது. அவ்வளோ ஒரு பயங்கரமாக எல்லா காரியங்களும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த காலமாக இருந்தாலும் சரி, இறைவன் சொல்லுகிறார், எவ்வளவு பெரிய வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, என்னிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும். உலகம் எவ்வளவுதான் மாறிக்கொண்டிருந்தாலும் என்னிடத்தில் நீ விசுவாசம் வைக்க வேண்டும். உபதியாவின் புத்தகம் 4ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அங்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீ கழுகை போல உயரப் போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்து உன்னை விழ தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். எங்கே போனாலும் சரி, நீ நட்சத்திரங்களின் கூட்டங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினால் கூட என்னால் எல்லாம் செய்ய முடியும். நான் சர்வ வல்லவர். நீ சந்திரனிலே கால் வைத்தாலும், உன் அறிவினாலே உயர்ந்த இடத்திலே நீ இருந்தாலும் என் மீது உன்னுடைய விசுவாசம் மாறக்கூடாது. அப்படி மாறும் என்று சொன்னால் உனக்கு எந்த விதமான வளர்ச்சியும் இருக்காது. நீ என்னிடத்திலே விசுவாசமாகிரு, என்னிடத்திலே நல்ல ஒரு நம்பிக்கை கொண்டிரு, என்னை விசுவாசி. என்னை விசுவாசிக்கும் பொழுது நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அன்பானவர்களே, உலகம் வளர்ச்சியிலே எப்படி மாறினாலும் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர். நம்முடைய விசுவாசம் ஒருபோதும் மாறக்கூடாது. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைத்த பிள்ளைகள் எப்படி இருந்தார்கள், அவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி சில காரியங்களை சிந்தித்து விசுவாசத்திலே வளர்ச்சி பெற வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையோடு இதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக ஆபிரகாமின் மாறாத விசுவாசம். ஆபிரகாமை பார்க்கும் பொழுது அவனிடத்தில் ஒரு மாறாத விசுவாசம் மிகவும் சிறப்பாக இருந்தது. ஆபிரகாம் என்று சொன்னால் திரளான தகப்பன், திரளான ஜனங்களுக்கு ஜாதிகளுக்கு தகப்பன் என்று பெயர் பெறுகிறது. திரளான ஜனங்களின் தந்தை என்று அவர் பெயர் பெறுகிறார். தேவன் ஆபிரகாம் இடத்திலே வந்து ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். இந்த வார்த்தையை கேட்டவுடன் விசுவாசத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் இந்த ஆபிரகாம் அப்படியே செல்லுகிறார். அவர் எந்த கேள்வியுமே கேட்கவில்லை. அவ்வளோ ஒரு ஆணித்தரமான ஒரு விசுவாசம் ஆபிரகாமிடத்தில் இருந்தது. ஊரிலே சொத்து இருக்கிறது, என்னுடைய ஊரிலே வீடு இருக்கிறது, சொந்த பந்தங்கள் இருக்கிறது என்று அவன் எதையுமே யோசிக்கவில்லை. அவன் இறைவன் சொல்லிவிட்டார் என்று சொல்லி அப்படியே போவதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். எந்த கேள்வியும் அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கவில்லை. உலகின் சொத்துக்கள், ஆசாபாசங்கள் அவனுடைய விசுவாசத்தை ஒன்றும் சேதப்படுத்தவில்லை. அவனிடத்திலிருந்து நாம் அதிகமாக விசுவாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி எந்த விதமான கேள்வியும் ஆபிரகாம் கேட்காமல் விசுவாசத்தோடு சென்றதினாலே ஆபிரகாம் ஆண்டவர் அநேகத்துக்கு ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை பற்றி பார்க்கும் பொழுது, இன்னைக்கு ஆதாம் தான் இந்த உலகத்திலே முதலாவது படைக்கப்பட்டான். இருந்தாலும் ஆதாமின் கடவுளே என்று நம்ம சொல்லலை, மாறாக ஆபிரகாமின் கடவுளே என்று தான் நம்ம சொல்கிறோம். அந்த அளவுக்கு ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதங்கள். திருமறையில் எத்தனையோ பெயர்கள் திருமறையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் மட்டுமே கடவுளின் நண்பர் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 41:8, 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்,
யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால் கடவுளின் நண்பர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் ஒருவருக்குத்தான் விசுவாசியின் தந்தை என்று அவர் அழைக்கப்படுகிறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ரோமர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவர் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் அவனுடைய வளர்ச்சியை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். நீ என்னுடைய சொல்லை கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்து என்னை விசுவாசித்ததுனால, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 12 2ஆம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம்! உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். எப்படி உனக்குள் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? அந்த வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து இவருடைய சந்ததியிலே வந்து பிறகு இந்த உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைத்தது. இன்று நாம் எப்படி இருக்கிறோம்? தேவன் சொன்ன வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? எவ்வளவுதான் இந்த உலகம் வளர்ச்சியாக இருந்தாலும் ஆண்டவரே, என்னிடத்தில் எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இறைவன் மகா பெரியவர். ஆபிரகாம் அவன் அப்படியே மாறுகின்ற உலகத்தில் கூட அவன் ஆண்டவரை விசுவாசித்ததினாலே அவனுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, தானியேலுடைய மாறாத விசுவாசத்தை பற்றி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும். தானியேல் என்றால் கடவுளின் நீதி அரசர் என்று அவனுக்கு நல்ல ஒரு பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தானியேலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, அவன் வாலிபராக இருக்கும் பொழுது இஸ்ரவேல் தேசத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நேபுகாத் நேச்சார் என்கிற ஒரு பெரிய அரசன் பாபிலோன் நாட்டுக்கு அடிமையாக அவர் எடுத்து செல்லுகிறார். அநேக வாலிபர்களை பிடித்து செல்லுகிறார். அங்கு அடிமைகளிடத்தில் உடல் ஊனமற்ற அழகுமிக்க அறிவிலும் உணர்விலும் கல்வியிலும் உயர்ந்தவர்களை அரண்மனையிலே பணி செய்வதற்காக அமர்த்துகிறார்கள். அப்படி அழகிலே அறிவிலே சிறந்தவர் தான் இந்த தானியேல். அவரை பார்க்கும் பொழுது அரசர் நேபுகாத் நேச்சாரின் கட்டளையின்படி அரசர் என்ன உண்ண வேண்டுமோ அவர் பருகும் திராட்சரசத்தையும் உணவையுமே அவர்களும் சாப்பிட வேண்டும். ஆனால் தானியேல் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. என் தேவன் பெரியவர், சிலைகளுக்கு படைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்தும் அதன் மூலம் தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது என்று சொல்லி விசுவாசத்திலே தானியேல் உறுதியாக இருக்கிறார். ஒரு துணிச்சல் மிக்கவராக இருக்கிறார். மரக்கறிகளை மட்டுமே அவர் சாப்பிடுகிறார். அப்படி சாப்பிட்டாலும் தானியேல் எல்லாரை காட்டிலும் தானியேல் தான் எல்லாவற்றிலும் ஒரு கலையாக இருக்கிறார். முகத்தில் ஒரு பிரகாசமாக இருக்கிறார். மிகவும் சிறப்பாக இருக்கிறார். இந்த விசுவாசத்தினுடைய பலத்தினாலே அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், நேபுகாத் நேச்சார் கண்ட கனவின் பொருளை சொல்ல தேவன் ஞானத்தை அவனுக்கு கொடுக்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும் பொழுது இறைவன் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். இதன் பயனாக தானியேல் அந்த நாட்டினுடைய ஒரு ஆளுநராக அவர் உயர்த்தப்பட்டார். ஒரு ஆளுநராக அவர் உயர்த்தப்பட்டார். பாபிலோன் நாட்டில் இருந்த ஞானிகள் எல்லாருக்கும் மேலாக ஞானிகளுக்கெல்லாம் ஞானியாக்கினார் ஆண்டவர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளோ பெரிய உயர்வு. பொதுவாக மக்கள் ஒரு பெரிய பொறுப்புகளுக்கு உயரும் பொழுது விசுவாசம் விடைபெற்று கொள்ளும். கடவுள் மேலே நம்பிக்கை வராது. அவர்கள் சொல்லுகிற பொதுவான வார்த்தை நேரமில்லை, எனக்கு நேரமில்லை என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் தானியேல் உயர உயர இந்த உயர்வு தேவனால் என்று அவர் உறுதியாக இருந்தார். தேவன் மேலே அவர் மிகுந்த ஒரு விசுவாசத்திலே அவர் இருந்தார். ஆனால் அந்த தானியேலுக்கு ஒரு சோதனை வருகிறது. அடுத்ததாக ஒரு பெரிய சோதனை வருகிறது. நேபுகாத் நேச்சாருக்கு பிறகு தரியு என்று சொல்லக்கூடிய
ஒரு அரசன் பாபிலோனுக்கு புதிதாக வருகிறார். தானியேல் பிரதானிகளுக்கு தலைவராகிறார். பொறாமை பெருகுகிறது, குற்றம் சாட்டப்படுகிறார். ஆனால் தானியேல் தொடர்ந்து அவர் நேர்மை உள்ளவராகவே இருக்கிறார். அவர் எதிலையும் அவர் சளைக்கல. எதிரிகளின் சூழ்ச்சிப்படி தரியு அரசரை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் பார்த்து 30 நாட்கள் விண்ணப்பம் பண்ணக்கூடாது, அப்படி செய்தால் சிங்க கெபி என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருந்தது. ஆனால் தானியேலுக்கு சூழல் மாறியது. தானியேலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எல்லாமே அவனுக்கு எதிரானது. எதற்கும் அவன் கலங்கவில்லை. என் தேவன் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் மகா பெரியவர் என்று சொல்லி ஒரு தைரியமாக இருக்கிறார். ஆனால் தானியேல் தினமும் 3 வேளை ஜெபித்தது போல அவன் 3 வேளை சிறப்பாக அவன் ஜெபிக்கிறான். தன்னுடைய விசுவாசத்திலே அவன் மாறவில்லை. ஏன், எதற்காக மாறவில்லை பார்க்கும் பொழுது, நான் வணங்கும் கடவுள் சர்வ வல்லவர், கடலை வெட்டாந்தரையாக மாற்றினவர் அவர், வானம் அவருக்கு சிங்காசனமாக இருக்கிறது, பூமி அவருக்கு பாதப்படியாக இருக்கிறது, மலைகள் அவரை கண்டால் மெழுகு போல உருகி போகிறது. ஏன் பயப்படணும்? நான் ஏன் பயப்படணும்? மலைகள் ஆட்டு கடாக்களைப் போலவும் குன்றுகள் ஆட்டு குட்டிகளைப் போலவும் துள்ளினது. இப்படிப்பட்ட சர்வ வல்லவருக்கு விரோதமாக என் தேவனின் நாமத்தை கனவீனப்படுத்துவேனோ, அவரிடத்துல நான் விசுவாசமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி விசுவாசமா இருக்கிறான். சிங்க கவியில தூக்கி போட்டாங்க. நடந்தது என்ன? சிங்கங்களின் வாய் தேவனால் கட்டப்பட்டது. மாறாத ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கும் பொழுது நம்முடைய உயிரை அது காக்கிறது. நம்முடைய உயிரை காக்கக்கூடியதாக இருக்கிறது. மண்ணுக்குள் மதிப்புமிக்க தங்கம், வைரம், வைடூரியம், பவளம் போன்றது மறைந்திருப்பது போல தானியேலின் நெஞ்சுக்குள்ளே, தானியேலின் உள்ளத்துக்குள்ளே விலை மதிப்பில்லாத மாறாத விசுவாசம் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? விசுவாசத்தில் தளர்ந்து தேவனை கனவீனப்படுத்தாதபடி என் தேவன் என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி விசுவாசிக்கும் பொழுது நல்ல உயர்வு நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3ஆவதாக எலிசாவின் மாறாத விசுவாசம். இன்றைய உலகத்திலே விசுவாசத்தை பற்றி அநேக மக்களிடத்திலே பார்க்கும் பொழுது அநேகர் இந்த விசுவாசத்திலே தளர்ந்து இருக்கிறார்கள். ஒரு சிறிய பிரச்சனை வந்தால் கூட என் தேவன் இப்படிப்பட்டதை அனுமதித்து விட்டாரே என்று சொல்லி மனம் சோர்ந்து போகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் அன்பு பிள்ளையை நீ சோர்ந்து போகக்கூடாது, நீ விசுவாசத்தில் வளர்ந்து பெருக வேண்டும். நான் ஒரு பொண்ணை புடமிடுவது போல உன்னை புடமிட்டு உனக்கு நல்ல ஒரு உயர்வை கொடுக்க போறேன். எனவே விசுவாசத்தில் நீ தளர்ந்து போகக்கூடாது. ஒரு பாடுகள் வந்தது என்று சொன்னால் உனக்கு உயர்வு என்பது நிச்சயம் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இந்த எலிசாவினுடைய மாறாத விசுவாசத்தை பார்க்கும் பொழுது எலிசா ஒரு சிறப்பான ஒரு விசுவாசி என்பதை அங்கு அழகா எழுதப்பட்டிருக்கிறது. எலிசா அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனா எலிசாவினுடைய பெயரினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுளே மீட்பர். கடவுளே மீட்பர் என்பதுதான் அந்த பெயருடைய பொருளாக இருக்கிறது. இந்த எலிசா விசுவாசத்திலே ஏராளமான காரியத்தை செய்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம நிறைய காரியங்களை செய்யலாம். நாகமான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த நாகமான் என்பவன் யார் அப்படின்னு சொன்னா சீரியா தேசத்தினுடைய ஒரு படை தளபதியாக அவன் இருக்கிறான். அவன் ஒரு மகா பராக்கிரமசாலி. ஆனால் அவனுடைய சரீரத்தில் ஒரு குஷ்டரோகம், ஒரு கொடிய வியாதி அவனுக்குள்ளாக இருந்தது. ஆனால் இந்த நாகமானுடைய வீட்டிலே வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்த ஒரு சிறுமி, அந்த சிறுமி நாகமானின் மனைவியை பார்த்து ஒன்று சொல்றா, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்திற்கு போவாரே ஆகி நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் அப்படின்னு அந்த சிறுமி சொல்றா. அந்த அளவுக்கு இந்த எலிசா ஒரு விசுவாசம் உடையவன் என்று சொல்லி அந்த சிறுமிக்கு கூட தெரிஞ்சிருக்கிறது. உடனே அவனுடைய மனைவி நாகமானிடத்தில் சொல்ல,
நாகமான் நேராக அரசனிடத்திலே போய் ஒரு நிருபத்தை எழுதி இஸ்ரவேல் ராஜாவுக்கு அனுப்புறாரு. எலிசாவுக்கு அனுப்பல, இஸ்ரவேல் ராஜாவுக்கு அனுப்புறாரு. சீரியா தேசத்தின் ராஜா இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவுக்கு நிருபம் எழுதி அனுப்புறாரு. என்ன நிருபம்? அந்த நிருபத்தில் 2 ராஜாக்கள் 5:6 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த நிருபத்தை உம்மிடத்தில் ஊழியக்காரராகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவனுடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று அங்கு எழுதப்பட்டிருந்தது. இந்த வார்த்தையை இஸ்ரவேலின் ராஜா என்ன செய்றார்? படிக்கிறாரு. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கி விட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்று அவன் பயப்படுகிறான். இஸ்ரவேல் ராஜா பயப்படுறான். நான் எப்படி இந்த குஷ்டரோகத்தை நீக்க முடியும்? கொல்லவும் அழிக்கவும் எனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? ஏதோ ஒரு சதி நடக்க போகிறது என்று அவன் பயப்படுகிறான். இதை கேள்விப்பட்ட எலிசா சொல்றாரு. எலிசாவுக்கு இருந்தது ஒரு விசுவாசம். எலிசா சொல்றாரு, 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், நீர் உம்முடைய வஸ்திரத்தை கிழித்து கொள்வானேன்? ஏன் கிழிக்கிறீர்? கிழிக்க கூடாது. அவனை என்னிடத்திலே வந்து இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொன்னான். என்னிடத்தில் அனுப்பும், நான் பார்த்து கொள்ளுகிறேன். நாகமான் வருகிறான். எலிசா தைரியமா சொல்றாரு, விசுவாசத்தோடு சொல்றாரு, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று தைரியமாய் அவர் சொன்னார். எவ்வளவு ஒரு தைரியம், எவ்வளவு பெரிய விசுவாசம்! இஸ்ரவேலின் ராஜா பயப்படுறாரு. ஆனா இந்த எலிசா தைரியமா அந்த வார்த்தையை சொல்றார். நாகமான் போய் அப்படியே செய்தான். என்ன நடந்தது? 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தா, அவன் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான், சொஸ்தமானான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எலிசாவினுடைய இந்த மாறாத விசுவாசம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தியது. அதுதான் ரொம்ப முக்கியம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமியில் வேறு தேவன் இல்லை என்பதை நான் அறிந்தேன். இந்த எலிசாவின் மாறாத விசுவாசத்தால் தேவன் மகிமைப்பட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர், நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். அவ்விசுவாசமா இருக்கவே கூடாது. இந்த வாரத்தில் இறைவனே உம்மால எல்லாம் கூடும், நான் விசுவாசிக்கிறேன். உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஆபிரகாம் எந்த சூழ்நிலையிலும் மாறாமல் இருந்தார் ஆண்டவரே. தானியேல் எந்த சூழ்நிலையிலும் மாறாமல் இருந்தார் ஆண்டவரே. எலிசா எந்த சூழ்நிலையிலும் மாறாமல் இருந்தார் ஆண்டவரே. நானும் மாற மாட்டேன். நானும் உம்மிடத்தில் நம்பிக்கை வைப்பேன் ஆண்டவரே. நானும் உம்மிடத்தில் நம்பிக்கை வைப்பேன். இந்த நாட்களில் நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது அநேக வீடுகளில் பிரச்சனை, அநேக வீடுகளில் வேதனை, அநேக வீடுகளில் பலவீனங்கள். எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை கனவீனப்படுத்துகிற பிள்ளைகளாக வீணான காரியங்களை நம்ம இறங்கி விடுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் அன்பு பிள்ளையே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன். என்னை விசுவாசி. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கொடிய வியாதிகள் மறையும், தடைகள் மாறும். இன்றைக்கே நீ அற்புதத்தை காண்பாய். அவ்விசுவாசம் கூடாது. ஆபிரகாமை நோக்கிப்பார், தானியேலை நோக்கிப்பார், எலிசாவை நோக்கிப்பார். அவர்கள் எல்லாரும் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்களை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்தேன், உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன். இன்றைய விசுவாசி, என்னை மட்டும் நம்பு, அப்பொழுது நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். எனவேதான் அருமையான அந்த வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை ஒரு முறை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று அழகாக எழுதப்பட்டிருக்கிறது.
இந்த நாட்களிலும் நானும் விசுவாசிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருக்குள் மிகவும் திடமாக ஆண்டவர் விசுவாசிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து நம்மை மகிமைப்படுத்துவாராக. ஆமென். யாவரும் கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக, இந்த புதிய வாரம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல வேளையிலும் கூட நீர் எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்தினீரப்பா. நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவ்விசுவாசத்தில் இருந்தேன் என்று சொன்னால் என்னை மன்னித்துக் கொள்ளும். முழு மனதோடு நான் ஒப்பு கொடுக்கிறேன். இன்றையிலிருந்து நான் உம்மை விசுவாசிப்பேன் என்று சொல்லி கண்களை மூடி உள்ளத்தில் அவர்பால் வேறன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெறுவீர் என்கிற இந்த பாடலிலே ஒரு கவியை பாடி நாம் இறைவனை நோக்கி பார்ப்போம். உள்ளத்தில் அவர் வாழ் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெறுவே, சொல்வதில் கூறுவே, வாழ்வதில் சாதிப்பே, இயேசு தேடும் நபர் இவரே. பரமன் பேரிலே பற்றி கொண்டோரெல்லாம் எளிதில் புரிவா அவரின் பாரத்தை. உலகின் பேரிலே இயேசுவில் அக்கறை தாமதாக்கியவர் மாளுவார். உம்மையாடியவர் இயேசுவை அறிவார், தம்மையே அவர்காய் அளிப்பார். உள்ளத்தில் அவர் வாழ் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெறுவே, சொல்வதில் கூறுவே, வாழ்வதில் சாதிப்பே, இயேசு தேடும் அவர் இவரே. வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கடந்து போன காலங்கள் எல்லாவற்றிலும் எங்களை பாதுகாத்து கண்ணின் மணியை போல எங்களை பலப்படுத்தினீர் ஆண்டவரே. இந்த புதிய வாரத்திற்கு தேவையான நல்ல பலனை தாரும். இந்த வாரத்திலும் இந்த உலகம் எப்படிப்பட்ட வளர்ச்சியிலே இருந்தாலும், எப்படிப்பட்ட மாறுதல் ஆனாலும், விசுவாசத்திலே மாற்றம் இருக்கக்கூடாது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். ஆபிரகாம், தானியேல், எலிசாவை சிந்தித்தோம் ஆண்டவரே. நாங்களும் விசுவாசத்திலே வல்லமையாக நிற்பதற்கு எங்களுக்கு பலனை தாரும். இந்த உலகத்தின் பொல்லாத கொள்ளை நோய்கள் நீங்கும்படியாக விசேஷமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பொல்லாத கொள்ளை நோயிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிள்ளைகளாக எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தை விட்டு உலகத்தை விட்டு கொடிய நோய்கள் மறைவதாக, ஒவ்வொரு குடும்பமும் சந்தோஷமாக வாழக்கூடிய நல்ல சூழ்நிலையை நீர் கொடுப்பீராக. வியாதியிலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே அவர்களை தொட்டு குணமாக்குவீராக. எத்தனையோ பேர் மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள். அந்த குடும்பத்திற்கு நீர் ஆறுதலை கொடுப்பீராக, கண்ணீரை துடைப்பீராக. இனி இப்படிப்பட்ட பலவீனங்கள் வராதபடி எங்களை காத்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பொல்லாத கொள்ளை நோய்களுக்கு எங்களை வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளும். ஒவ்வொருடைய நெற்றியிலும் உடைய நாமம் தரிக்கப்படட்டும். இந்த நாட்களிலும் நாங்கள் சிந்தித்த இந்த தலைப்பின்படி விசுவாசத்திலே வளர்ந்து பெருகி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு பலனை தார். எங்களுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபை
பிள்ளைகளாகி நாங்கள் அநேகருக்கு சாட்சி உள்ள ஒரு பிள்ளைகளாக ஒளியாக உப்பாக இருக்க எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகம் அமைதியாக நீதிக்கும் நியாயத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து பரலோக ராஜ்யத்திற்குரிய தகவல்களை எல்லாம் நாங்கள் எல்லாருக்கும் சொல்லும்படியாக உம்முடைய அன்பை எடுத்து சொல்லும்படியாக நீர் எங்களை பக்குவப்படுத்துவீராக. சோர்வோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள், பலவீனத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன். வீடுகளிலே இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட பிள்ளைகள் மேலே உங்கள் கரம் வைக்கப்படுவதாக. உம்முடைய இரத்தம் ஒவ்வொருவர் மேலேயும் தெளிக்கப்படுவதாக. பலவீனமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு புது பலனை இப்பொழுது நீ கொடுப்பீராக. உம்முடைய வல்லமை உள்ள கரம் அவர்களை தொடட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கு நல்ல நீடித்த நாட்களை கட்டளையிட்டு சந்தோஷமா வாழ துணை செய்யுங்க. இந்த வாரம் முழுவதும் நீர்தான் எங்களுக்கு பாதுகாப்பு, நீர்தான் எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே. தொடர்ந்து நீரே எங்களை வழிநடத்தி ஆசீர்வதியும். இந்த வாரம் ஒரு சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்ததாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியின் கூட்டுறவும் நாம் அனைவரோடும் கூட என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே விடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். God bless you.